இருக்கு. ஏந்திரடா கடவுளே, என்னாச்சு? யாரு பண்ணிப்பா? என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? குமரன் கால் பண்றான். ஒன் செகண்ட். ஹலோ, திரு திரு என்ன திரு திரு யார் போன்ல? திரு என்னாச்சு? விஜய். என்னாச்சு திரு? விஜய் யாரோ கத்தி இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்ற. ஓகே, இன்னைக்கான போர்ஷன்ஸ் இவ்வளவுதான். ஸோ லெட்ஸ் செக் த நோட்ஸ். ஓகே, செக் யூர் பாக்ஸ். சரிங்க சார். சொன்னதா பையனோட நிலைமை இன்னைக்கு எவ்வளோ நல்ல காரியம் பண்ணலான்னு கிளம்பணும். ஆசு அழாதுடா, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. மறுபடியும் யார் வருவார்ரா. ஆசு, நீ இப்படி உடஞ்சி நின்னா யார் ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்துப்பா. நாங்கள்லாம் இருக்கோம்டா. ஜெய், நான் கூட வந்திருக்கணும்ல, நான் கூட இருந்திருக்கணும். உனக்கு இப்படி ஒரு நிலைமை நான் வர விட்டுருக்க மாட்டேன். நினைக்க பயமா இருக்கலாம். ஏன்டா வச்சு இப்படி படுத்துருக்க? எந்திரிச்சு வாடா மச்சான். சித்திமா விளையாடிங்க. சித்திமா ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கு ஒன்றும் ஆகாது சித்திமா. தயவு செய்து கொஞ்சம் நேரம் விளாம இருங்க. எவ்வளோ நேரமாக இப்படி அழுதுட்ருக்கீங்க? என் பொண்ணுக்கு மட்டும் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன். கும்பிடாத நாளே இல்லை. இன்னைக்கு அவளுக்கு மாங்கல்யம் வாங்க போகிறது. எவ்வளோ சந்தோஷமா கிளம்புன எல்லாரும் இப்படியே இருக்க வச்சுட்டேன்.
டாக்டர் டாக்டர் என் ஃப்ரெண்டு இப்படி இருக்கான் டாக்டர். டாக்டர் விஜய்க்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? டாக்டர் என்னாச்சு? ஆப்ரேஷன் சக்ஸஸ் தானே? அமைதியாக இருங்க. சர்ஜரி இஸ் கம்ப்ளீட், சக்ஸஸ்ஃபுல். என் பையனோட போய் பார்க்கலாம் போலாங்க டாக்டர். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கத்தி முதுகில் கொஞ்சம் டீப்பாக தான் இறங்கியிருக்கு. அதிர்ஷ்டவசமாக அவரோட ஸ்பைனல் கோட் தப்பிச்சது பெருசு. பட் கத்தியோட எண்ட் வந்து அவரோட லங் அது லேசாக டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு worry பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டார். இருந்தாலும் எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி எதுவும் இருக்காமல் இருக்கணும். ஸோ அடுத்த 24 ஹவர்ஸுக்கு கண்டிப்பாக ஐசியூவில் தான் வச்சுருப்போம். டாக்டர் என் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி பாப்பானா பேசுவான்னு என்கிட்ட. அதுக்கு இன்னும் 2-3 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு இன்ஜெக்ஷனோட பவர் இன்னும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அமைதியாக அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஐசியூலேருந்து சிஸ்டர்ஸ் வந்து ஒருத்தராக பார்க்குறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன். சென்ஸ் அது ரெக்கமெண்டபிள் இல்லை. பட் உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. தட்ஸ் வை. பட் வந்தால் வேணால் போங்க. எல்லோரும் ஐடியா போய் டேஸ்னி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நான் சிஸ்டரை சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். I'll be right back. ரொம்ப 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 நன்றி டாக்டர். It's okay. It's my duty. விஜய் விஜய் கண்ணா கண்ணா முடிச்சு பாடுறான் பாவ. உனக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். உன்னை இப்படி ஒரு குழந்தையா நான் பார்க்கணும் விஜய் கண்ணா. உங்க அம்மா பொண்ணியம் தான் பண்ணியிருக்கா. உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க அவ இல்லை. நான் என்ன பாவம் பண்ணணும்? என் பையன் இந்த நிலைமையில இருக்கானே. விஜய் எந்திருப்பா, அப்பாவை பாரு விஜய். எங்க விக்டிம் விஜய் அவங்க ரிலேட்டிவா? ஆமாம் சார். குமரன்றது எங்கள் ஃப்ரெண்டு தான் சார். ஓகே, ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்றபடியாக தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணுன்றதுக்காக நாங்கள் எஃப்ஐஆர் கூட போடலை. ஜஸ்ட் ஒரு காப்பி தான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இப்படி இந்த மாதிரி கேஸ் எஃப்ஐஆர் காப்பி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் நடக்காது. ஸோ அதுக்காக கொடுத்து விட்டது. சென்ஸ் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் இருந்த ஒரு ஆள் வந்து எங்கள் எஃப்ஐஆர் காப்பி இங்கே சைன் பண்ணி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்தீங்கன்னா நாங்கள் இது ப்ரொசீஜ் பண்ணலாம் சார். கண்டிப்பாக விஜய் இந்த நிலைமை கொண்டு வந்தவங்க நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் சார். சார் நாங்கள் வரோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் சார். ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் நடத்துங்க சார். ஷுர், கண்டிப்பாக. பட் என்ன இதுக்கான பேக்ரவுண்ட், யார் பண்ணியிருப்பா, எதுவுமே க்ளூலெஸ்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பண்ணுங்கள். அப்புறமா நாங்கள் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் உங்களோட ஆஃபீஸ் அப்புறம் எல்லா இடமும் விசிட் பண்ண வேண்டியிருக்கோம். எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம்
நான் கண்டிப்பாக யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சே ஆவேன். அதுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அது அது எங்களுக்குமே ஷாக்கிங் தான் சார். விஜய் விஜய் எப்படியானவன் தெரியுமா? ஒரு யாருக்குமே எந்த தீங்குமே அவன் நினைக்கிறதே இல்லை. ஒரு பியோர் சால். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா யாரால எங்களால் கொஞ்சமும் கெஸ் பண்ணவே முடியல. எங்களுக்கு புரியுது. நாங்கள் எப்படியும் விக்டிமோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது புரிஞ்சுது இவருக்கு அப்படி சின்ன வகையில் எது நடந்திருக்கோம் அப்படிங்கிறது. நாங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 பேரும் ஸ்டேஷன் வந்துடுங்க. ஓகே, நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஷியோர் சார், நாங்கள் வந்துடுறோம். இப்போ தான் விஜய் ஐசியூவில் பார்க்குறதுக்கு உள்ளே கூப்பிட்ருக்காங்க. ஒருத்தரை தான் பார்க்கலாம். பெரியப்பா போயிருக்காங்க. நாங்களும் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா நானும் திரும்பவும் கிளம்பி வர்றோம் சார் ஸ்டேஷனுக்கு. ஓகே ஃபைன். பட் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபார் த ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிக்கலாம். மேபி 1 ஹவர்க்குள்ளே வந்துடுங்க. ஷியோர் சார். பார்த்திபன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த காப்பியை எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. நான் அந்த இடத்துக்கு ஒருக்கா போகணும். ஓகே சார். சார், சம்பவம் நடந்த இடத்துக்கு தனியாக போகிறீங்களா? நாம் அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம்ல சார்? கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். சாணு சாணு விஜய் பார்க்குறதுக்கு உள்ள போடி. சாணு என்னால் முடியாது. அவர் இப்படியான சூழ்நிலை பார்க்க முடியாது. சாணு எந்திரி, நீ போய் பேசுடி. சாணு எந்திரி. ஜானு, நீ போய் பேச அவர்கிட்ட. அப்போதான் விஜய் எந்த வருவார். ஜானு சாணு சாணு உள்ள போ. இப்போ பார்த்துட்டு வா ஜானு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அவரை நான் பார்க்க முடியல. சாணு, நான் தான் சொல்றேன்டி, நீ பார்த்து பேசு. அப்பதான் அவர் இருந்திருப்பாரு, அவர்கிட்ட பேசுவாருடே. தைரியம் இல்லை. எனக்கு அவர் நிலைமை பார்க்க தைரியம் இல்லை. என்னடா ஆச்சு? விஜய் யாரா இப்படி பண்ணிருப்பான்? அவன் யாருக்கு என்ன பாவம் பண்ணான்? இரும்பு கூட அவன் எதுவுமே நினைக்க மாட்டேனாடா. வரணும் தெரியல மச்சான், தெரியல. ஆனால் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். நானே அவனை குதிச்சு போயிடுவேன்டா. யார் என்னன்னு தெரியல மச்சான். உப்பா இருக்க அவனுக்கு. இப்போ கண்ணு முழிச்சுட்டானடா. டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லைடா, இன்னும் கான்ஷியஸாக தான் இருக்கான். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆண்டிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தராக பார்க்குறதுக்குள்ளே வரலான்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட அப்பா உள்ள இருக்காரு. நீங்கள் ஜானும் பார்க்கலையா? ஜானு அழுறா. ஜானு அழும்போதுதான் ஜானு அல்லாத நான் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல விஜய். இப்போ நான் அழுறேன் விஜய். சரி, நான் அழ வேண்டான்னு சொல்லுங்க விஜய். விஜய், எனக்கு நம்ம தாலி வாங்க போகணும்ல விஜய். எங்கே
அனுப்பி விட்டு விட்டேன்னு சொன்னீங்கல்ல விஜய். விஜய் எந்திரிங்க விஜய், நம்ம போகலாம் விஜய். எழுந்திரிச்சு வாங்க விஜய், போகலாம் விஜய் ப்ளீஸ். எனக்கு கண்ணு விட்டமா பார்ப்பீங்கல்ல விஜய், உங்க பக்கத்துல இருக்கு, இது பாருங்க.